வணக்கம். இது ஜேபியின் தையலகம். இன்றைக்கி நாம் 4வது மெத்தடில் பர்ஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 10க்கு 10 இன்ச்சஸ் அளவுள்ள ஒரு பேப்பரில் காட்டன் எடுத்து வச்சுக்கோங்க. இதே அளவை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்றும் ஒரு லைனிங் கிளாத் ஒன்றும் நம்ம எந்த கிளாத்தில் போஸ் தைக்க போகிறோமோ அந்த கிளாத் ஒன்று ஒரு பீஸ் மட்டும் போதும். ஜிப் எப்படின்னாக்க ஃபுல் அளவே நம்மளோட காட்டனில் ஃபுல் அளவுக்கு கூடுதலாகவே எடுத்துக்கலாம். முழு அளவுக்கும் ஜிப் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ரன்னர். இப்போது எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல லைனிங் கிளாத் வச்சிடலாம். அது மேலே ஸ்பாஞ்சு, அது மேலே கிளாத் வச்சுட்டு கிளாத்தில் தையல் போட்டுடலாம். வரிசை இந்த இடத்துல, இந்த இடத்துல, இங்கே, இங்கே 4 இடத்துல தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது எல்லா பக்கமும் நல்லா ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த இடத்துல ஜிப்பை வச்சு முட்டிக்கலாம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது இதை திருப்பி வச்சு ஒரு அமுக்கடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அமுக்கடி போட்டுக்கலாம். இப்போது எக்ஸ்ட்ரா ஜிப்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஜிப்பை எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது அமுக்கடி போடணும் இல்லையா, அதனால் ஜிப்பை பிரித்து விட்டுக்கலாம். ஜிப்பை பிரித்து விட்டுட்டு இதை திருப்பி வச்சு ஒரு அமுக்கடி. இந்த பக்கம் தையல் போடும்போது நம்ம இந்த பக்கம் இப்படி மடக்கிக்கிட்டே வரணும். அது ஏற்கனவே நமக்கு தெரியும் இல்லையா, அதே மெத்தட் தான். அமுக்கடி போடுறப்போ அடியில் மடக்கிக்கிட்டே வரணும். அவ்வளோதாங்க. இப்போ ஜிப்பை கோர்த்து மூட்டிட்டோன்னா நம்மளோட பர்ஸ் ரெடி. ஒரு ரன்னர் எடுத்துகிட்டு கோர்த்துடலாம். ரன்னரை கோர்த்துட்டு பின்னாடி திருப்பி ராங் சைடில் திருப்பிடலாம். இந்த பக்கமும் பிரித்து விட்டுடலாம். இந்த பக்கம் பிரித்து விட்ருக்கோம் இல்லையா, ஏற்கனவே பிரித்து விட்ருக்கோம். இந்த பக்கமும் பிரித்து விட்டுடலாம். பிரிச்சுட்டு நம்ம ஏற்கனவே தெரியும் நமக்கு இந்த இடத்துல ஜிப்பை விட்டுட்டு கிளாத் ஆரம்பிக்கிற இடத்துல மார்க் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இந்த கிளாத்து ஆரம்பிக்கிற இடத்துல
பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு மூட்டை விட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஏற்கனவே மார்க் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளேஸை பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக திரும்ப இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இந்த பக்கமும் இன்னொரு தையல். அவ்வளோதாங்க. கார்னர்ஸில் கட் கொடுத்துக்கலாம். நல்லா அழகாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்னர்லேயும் கட் கொடுத்துக்கலாம். நம்மளோட போஸ் ரெடி. ஷார்ப் எட்ஜ் கொடுத்து நல்லா ஷேப் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் நம்மளோட போஸ் ரெடி. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.